எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பேணு பெருந்துறை. பைமானாகம் பன்மலர் கொன்றை பன்றி வெண்கொம்பு ஒன்று பூண்டு. பைமானாகம் பன்மலர் கொன்றை பன்றி வெண்கொம்பு ஒன்று பூண்டு. செம்மாந்து ஐயம் பெய்க என்று சொல்லி செய்தொழில் பேணியோர் செல்வர் அம்மான் நோக்கிய அந்தளிர் மேனி அறிவை ஓர் பாகம் அமர்ந்த பெம்மான் நல்கிய தொல்புகழாளர் பேணு பெரும் துறையாரே. பெம்மான் நல்கிய தொல்புகழாளர் பேணு பெருந்துறையாரே. மூவரும் ஆகி இருவரும் ஆகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி பாவங்கள் தீர்தர நல்வினை நல்கி பல்கணம் நின்று பணிய சாவம் அது ஆகிய மால்வரை கொண்டு தன்மதில் மூன்றும் எரித்த தேவர்கள் தேவர் எம்பெருமானார் தீது பெரும் துறையாரே. செய்பூங்கொன்றை கூவிள மாலை சென்னியுள் சேர்ப்புனல் சேர்த்தி பொய் பூங்கோதை மாதுமை பாகம் கூடியோர் பேடுடை பேடர் கை போல் நான்ற கனி கூலை வாழை காய்குலையில் கமுகு ஈன பூம்பாளை பாய்கிழி தேரல் பில்கு பெரும் துறையாரே. நிலனொடுவானும் நீரொடு தீயும் வாயுவும் ஆகிவோர் ஐந்து புலனொடு வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் வெள்பொடி பூசி நலனொடு தீங்கும் தானலது இன்றி நன்கழு சிந்தையர் ஆகி மலனொடு மாசும் இல்லவர் வாழும் மல்கு பெரும் துறையாரே. திருச்சிற்றம்பலம். திரு பேணு பெருந்துறை பற்றி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் 4 தேவார பாடல்களின் பொருள் இவை. திரு பேணு பெருந்துறையில் உரையும் சிவபெருமான் படம் பொருந்திய பெரிய நாகம், பல மலர்களோடு இணைந்த கொன்றை மலர், வெண்மையான பன்றி கொம்பு ஆகியவற்றை தலையில் அணிந்தவர்.
அகமலர்ச்சி உடையவர். பலர் இல்லங்களுக்கும் சென்று ஐயம் இடுக என்று கேட்பவர். கடமை தவறாதவர்களுக்கு செல்வத்தில் செல்வமாய் இருக்கின்றவர். அழகிய மான் விழி போன்ற கண்களை தலை போன்ற மேனியையும் உடைய உமையமையை ஒரு பாகமாக கொண்ட தலைவர் இவர். நிலைத்த பசுமையான புகழை உடையவர் சிவபெருமான். குற்றமற்ற பேணு பெருந்துறையில் விளங்குபவர். அரி அயன் அரண் ஆகிய முத்தொழிலை செய்யும் மூவரையும் அதட்டித்து நின்று அவரது தொழிலை திறம்பட ஆற்ற செய்பவர். தன்னிடத்து ஒடுங்கிய உலகம் முதலை யாவற்றையும் மீளவும் தோற்றுவிக்கும் போது சிவம் சக்தி என்னும் இருவராய் நிற்பவர். இவரில் வேறாய் பரவசமாகி நிற்பவர். நம் பாவங்கள் தர நல்வினைகளை செய்வதற்காக தனு கரணம் போனம் போகங்களை கொடுத்து சிவமுனையும் அடைய செய்பவர். 14 கணங்களுக்கு தலைவராக நின்று அவர்களை தமக்கு பணிய வைப்பவர். மேருமலையை வில்லாக கொண்டு மும்மதில்களையும் எரித்த தேவதேவர் ஆவார். யானையின் கை போன்ற நீண்ட வாழைக்குலையில் பழுத்த பழங்களையும் காய்த்த குலைகளையும் கமுகமரங்களின் பூம்பாலைகளிலும் ஒழுகும் தேன் பாய்ந்து பெருகும் பெருந்துறையில் வீற்றிருப்பவர் சிவபெருமான். இவர் கொன்றை பூவையும் கோவில மாலையையும் தம் தலையில் அணிந்திருப்பவர். கங்கையை ஏற்று இருப்பவர். பூமலை சூடிய உமையை தன் உடலின் ஒரு பாகமாக கொண்ட பெருமை பெற்ற வேடத்தை உடையவர். அதனால் ஒப்பற்ற அம்மையப்பர் என்ற பெருமை உடைய உறவினர் ஆவார் என்பன இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.